Hi friends, welcome to Simple Kitchen. சத்துமாவு கேக் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் சத்துமாவு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் சேர்த்துக்குங்க. 2 கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்குங்க. 2 எக் சேர்த்துக்கலாம். நீங்கள் பியூர் வெஜிடேரியனாக இருந்தால் 1/2 கப் தயிர் சேர்த்துக்குங்க. நான் 2 எக் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக வெனிலா எசென்சியல் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா சேர்த்துக்குங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா அகலமான பவுலில் மாற்றிக்குங்க. எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதை இப்போ பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். காய்ச்சிய பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ தோசை மாவு பதத்துக்கு வரணும், அதனால் பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10ல் இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும், அதனால் நான் எக் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வரணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. வெந்து வரும்போது நல்லா உப்பி வரும், அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். இந்த பேட்டரை அதில் ஊற்றிக்குங்க. 3 டைம் டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஹேர் பபிள்ஸ் இருந்தாலும் ரிலீஃப் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி 3 டைம் டேப் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலி வச்சு அதை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கல்லுப்பு போட்டுக்கலாம். அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த பேட்டரை அது மேலே வச்சுக்கோங்க. அது மேலே இப்போ நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பாதாம் ஃப்ரூட்டி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தது, அதனால நான் சேர்த்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு மூடி அது மேலே வெயிட் வச்சு 45 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு, எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறக்கு ஒரு கத்தியை வச்சு இதில் விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை 1/2 மணி நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எப்படி ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான கேக் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு கத்தியை விட்டு இதை கட் பண்ணி காட்டுற பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பஞ்சு மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சூப்பரான கேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.